PM 2.5 வேல்யூ வந்து பக்கத்தில் எரிச்சிட்டு இருக்கிறது பக்கத்தில் போக போக வந்து அதிகமாகிட்டே இருக்கு பாருங்க. 600 903 வர போகுது. அண்டு கீழே நீங்கள் கவனிக்கலாம் ஹசார்டஸ் 600 கிட்ட இருக்கு. டயர் அவாய்ட் பண்ணலாம். டயர் ஏன் போடுறீங்க? ஃபுல்லாக விசிபிலிட்டியே இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட புகை இருந்தது. அண்டு கன்சிஸ்டண்டாக டிவைஸும் பாருங்கள் 999.9 அதுலேயே வந்து நிற்கிது, குறையவே இல்லை. ஆக்சுவலாக இது இப்படி இருக்கவே கூடாது. வேல்யூ வந்து 1000க்கு மேலே போயிடுச்சு, இந்த டிவைஸால் காட்ட முடியல. போலாமா? ஸோ ஒவ்வொரு வருஷம் வந்து போகி பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து காற்று மாசு வந்து இந்த அளவுக்கு இருந்தது, அதிக அளவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சென்னையில் வந்து போகி கொண்டாடிட்டு இருக்காங்க. என் கையில் வந்து இந்த காற்று மாசை அளக்கிறதுக்கான ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துல வந்து காற்று மாசு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து ஒரு 500 கிட்ட இருக்குது. நம்மளை சுற்றி இங்கே வந்து பக்கத்தில் வந்து போகி கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சென்னை சுற்றி நிறைய இடத்துக்கு போக போகிறோம். நிறைய இடத்துக்கு போயிட்டு இந்த PM 2.5 நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து சென்னை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த PM 2.5 வேல்யூ வந்து பக்கத்தில் எரிச்சிட்டு இருக்கிறது பக்கத்தில் போக போக வந்து அதிகமாகிட்டே இருக்குது பாருங்கள். 600 PM 2.5 வந்து 903 வர போகுது. அண்டு கீழே நீங்கள் கவனிக்கலாம் ஹசார்டஸ், அதாவது இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது PM 2.5 வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை சுவாசித்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, நம்ம அடுத்த லொக்கேஷன் போயிட்டு அங்கே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மடிப்பாக்கம் அண்ட் கீழ்கட்டில் ஏரியாவில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா PM 2.5 வந்து ஆல்மோஸ்ட் 600 கிட்ட இருக்குது. 600 அண்ட் ஹசார்டஸ் அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம வந்து இந்த நங்கநல்லூர் ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகியை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து, அதாவது எரிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து PM 2.5 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 700-800 கிட்ட இருக்குது. எரிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நார்மலாக இருக்குது. சரி, பக்கத்து ஏரியாவில் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. போலாமா? ஸோ அதான் இந்த ஸ்ட்ரீட் தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். 500+ டேட்டா, அந்த PM 2.5 டேட்டா பார்த்தீங்கன்னா. அண்ட் மொரோவர் வந்து இங்கே கூட பக்கத்தில் கொளுத்த போகிறாங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம், நிறையா திங்ஸை போட்டு கொளுத்திட்டுருக்காங்க. டயர் அவாய்ட் பண்ணலாம். டயர் ஏன் போடுறீங்க? டயர் போட்டால் ஏதாவது பெருசாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ல. வேஸ்ட்டாக இருந்தாலும் டயர் இதுக்கு போட்டுக்கிட்டு ஒரு டயர் தானா? சரி, அதான் எரிக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த டயர் மாதிரி விஷயங்கள் போட்டு எரிக்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். வேறு ஒன்றும் கிடையாது. அதை எடுத்துருங்க, அதை எரிக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். சரி, அதை எடுத்துருங்க பார்த்து. காலையில் நம்ம இந்த ரோட்டு வழியாக தான் வந்தோம், ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 மணி போல். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது, நல்ல விசிபிலிட்டி இருந்தது. அண்ட் அந்த PM 2.5 வேல்யூ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக காலைல வர்றப்போ இந்த ஜோனில் க்ளோஸ் டு ஒரு 250 அல்லது 300 இருந்தது. ஆனால் நாங்கள் திரும்பி இதே ரோட்டில் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 மணி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கம்ப்ளீட்டாக புகை மூட்டமாக இருக்குது. அண்டு விசிபிலிட்டியும் இல்லை, சுத்தமாக வந்து நிறைய விசிபிலிட்டி இல்லை. மக்கள் வந்து வண்டி ஓட்டுறவங்களும் லைட்டு போடாமலாம் போக முடியாது. நாங்கள் காலையில் கிளம்பி வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாக் இருந்தது. கன்சிஸ்டண்ட்டாகவே வந்து கொஞ்சம் PM 2.5 வேல்யூ வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது, அரௌண்ட் ஒரு 300-200 கிட்ட. ஆனால் நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக விசிபிலிட்டியே இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட புகை இருந்தது. அண்டு ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்மோக்கு. கன்சிஸ்டண்ட்டாக டிவைஸும் பாருங்கள் 999.9 அதுலேயே வந்து நிற்கிது. ஸோ இது குறையவே மாட்டேங்குது. அதாவது வேல்யூ வந்து 1000க்கு மேலே போயிடுச்சு, இந்த டிவைஸால் காட்ட முடியல. அப்படியே பாருங்களேன், போக போக வந்து இந்த வேல்யூ குறையுதான்னு பாருங்கள். வேல்யூ வந்து குறையிறதே இல்லை. இன்றைக்கி காலையில் நாங்கள் பண்ண டெஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டிவைஸ் வச்சு தான் டெஸ்ட் பண்ணோம். இந்த டிவைஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி மீட்டர் அல்லது வந்து PM 2.5 மிஷின் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த ரூமில் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 கிட்ட இருக்குது. சரி, இந்த PM 2.5னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காற்றுல பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டியான சாலிட் அண்ட் லிக்விட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். இந்த பார்ட்டிகளோட சைஸ் வந்து 2.5 மைக்ரோமீட்டருக்கு கீழே, அதாவது நம்ம முடியோட திக்னஸ் இருக்கு இல்லையா, அதை விட 100 மடங்கு கம்மியாக இருக்க பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம PM 2.5 பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த டிவைஸில் வந்து
43.8 அண்ட் காலையில் வந்து 500 600 700ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நம்பர்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கியூபோட சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 1 மீட்ரு. இப்போது இந்த கியூபுக்குள்ளே எவ்வளவு PM2.5 பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 43.2 மைக்ரோகிராம் காட்டுது இல்லையா. இந்த இடத்துல ஒரு கியூப் போட்டோம் அப்படின்னா அந்த கியூபுக்குள்ளே 43.3 மைக்ரோகிராம் அளவுக்கு வந்து இந்த PM2.5 பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு சில இடங்களில் டெஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அதே இடங்களில் இப்போவும் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். இப்போ அந்த PM2.5 வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 கிட்ட இருக்குது. சரி, காலையில் ஏன் அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து போகி பண்டிகைக்காக வந்து பொருட்களை கொளுத்துனாங்க இல்லையா, அப்படி கொளுத்துறப்போ அந்த பொல்யூஷனால தான் வந்து காலையில் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி, இப்போ நாங்கள் காலையில் எடுத்தோம்ல ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டில் ஒரு டேட்டாலாம் வந்து கரெக்டு தானா அப்படிங்கிறது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க இந்த ஏர் குவாலிட்டியை மெஷர் பண்ணிட்டு ஒரு வெப்சைட் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டேட்டாவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த டேட்டா நீங்களே பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 4, 5, 6, 7 மணி போல் வந்து நல்லா அந்த பொல்யூஷன், அதாவது இந்த PM2.5 வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டை பார்த்தோன்னா ஒரு கேள்வி வந்திருக்கலாம், என்னப்பா அந்த வெப்சைட்டை பார்க்குறப்போ PM2.5 வேல்யூஸ் எல்லாம் வந்து ஒரு 300 ரேஞ்சில் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து 500, 600, 700னா சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த டிவைஸு, இந்த டிவைஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது வந்து ஒரு அக்யூரேட்டான டெக்னிக் கிடையாது. இது என்ன பண்ணுன்னா இன்ஸ்டண்ட்டாக இப்போ இந்த செகண்டில் இந்த இடத்துல வந்து எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மெஷர் பண்ணி சொல்லும். ஆனால் கவர்மெண்ட் யூஸ் பண்ண டிவைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிவைசஸாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம் அல்லது ஒரு நாள் இந்த ரேஞ்சுக்கு வந்து டேட்டா எடுத்துகிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆவரேஜ் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு காட்டுவாங்க. அதனால தான் அது கம்மியாக இருக்குது, இது வந்து ஜாஸ்தியாக காட்டுது. இதை யூஸ் பண்ணி நாங்கள் ஏன் உங்களுக்கு காமிச்சோம் அப்படின்னா, இந்த PM2.5 வேல்யூஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு விஷுவலாக காட்டுறதுக்காக தான் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு டேட்டா காமிச்சேன். சரி, இது ஒரு நாள் தானப்பா, இதனால் என்ன பெரிய இம்பாக்ட் வந்துட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வெப்சைட்டோட டேட்டாவே எடுத்துக்கலாமே. இந்த PM2.5 வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 300 இருக்கு இல்லையா. இப்படி 300 இருக்கிற இடத்துல வந்து ஒரு 7-8 மணி நேரம் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்கு சமம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அரௌண்டு 10 சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுறதுக்கு சமம். இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் அல்லது குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூச்சு திணற வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாங்கர் எக்ஸ்போஷர் இருந்தது அப்படின்னா கேன்சரு, இதய நோய் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த போகி கொண்டாடுறப்ப நம்ம மக்கள் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்கு, டயரு, டியூப் இதெல்லாம் போட்டு எரிக்கிறது தான். இப்படி எரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸு, சல்ஃபர் ஆக்சைட்ஸு, டயாக்சின்ஸு இந்த மாதிரியான கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கும் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஸோ நான் இதை மட்டும் சொல்லக்கூடாது, நான் பார்த்த ஒரு சில நல்ல விஷயங்கள்னு சொல்லணும். அது என்னென்னா, இன்றைக்கு காலம் நாங்கள் போகிறப்போ போகிக்கு வந்து நம்ம இதை எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறதுனால ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பேப்பர் எடுத்து வச்சு எரிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து பாராட்டத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த டயரு, டியூப் எல்லாம் எரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பாராட்டத்தகுந்த விஷயம் தான். இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல தண்ணி, காற்று இதெல்லாம் கிடச்சிட்ருக்கு. ஆனால் இப்படியே நம்ம பொல்யூட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து இந்த நல்ல தண்ணியும் காற்றும் கிடைக்காம போகலாம். அவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு பெரிய சொத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணியும் காற்றும் தான். நன்றி. ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.